நுழைஞ்சது பசுபதி தாங்க. நம்ம பொது எதிரியை ஒழிக்க நமக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள்லாம் மறந்து நாம ஒரு கூட்டணி அமைப்போம். கூட்டணியா? நாம் என்ன மந்திரி சபையை அமைக்க போகின்றோம்? ஐயோ அப்பா, கூட்டணி சேர்ந்தா தான் நாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியும். அதே மாதிரிதான் வீட்டு பிரச்சனையும் சொல்றார். அப்படி என்றால் உருப்படியான யோசனை. சமுதாயங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி. இதுல கடமை முன் சக்கரம், உரிமை பின் சக்கரம். போதும், நிறுத்தும். சைக்கிளை தவிர உனக்கு வேறு உதாரணமே தெரியாத? இன்னும் ஒரு முறை சைக்கிள் என்று கூறினால் இந்த கூட்டணியிலிருந்து நான் உருவிக் கொள்வேன். சைக்கிள்னு சொன்னாவே உன் மனசு கடியார மாதிரி டிக்கு டிக்குன்னு அடிச்சுக்குது. தயவு செஞ்சு இங்க யாரும் கடிகாரத்தை பத்தி பேச வேண்டாம். விஷயத்துக்கு வருவோம். முதல்ல டெல்லி சித்தப்பாவை ஊரை விட்டு விரட்டணும். அவரோடு சேர்த்து கற்பகத்தையும் துரத்தணும். இதுக்காக அவங்க மேல ஒரு பழிய சுமத்தணும். எந்த பழிய சுமத்துறது? செக்ஸ், ஸ்பை, கரப்ஷன். ஆமாம், இவற்றின் தமிழாக்கம் பொம்பளை விஷயம், உளவு, லஞ்சம். செக்ஸ பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அதை பற்றி தெரிந்து கொண்டதின் பாவம் தான் இதோ கண்கூடாக நிற்கிறது. ஒழுங்கா நிலுடா. எதிரி வரான், எதிரி வரான். என்ன 3 பேர் சேர்ந்து என்னமோ பிளான் பண்ணி நிக்கிறீங்க? அந்த டெல்லிக்காரன் தோர்த்தணும் அவ்வளவுதானே? நம்ம கிட்ட ஒரு படா பிளான் இருக்குதுப்பா. நீ எங்க இங்க வந்த? நீ ஆளுங்கட்சியை சேர்ந்தவன். அட நீ ஒண்ணுப்பா, நான் கட்சி மாறிட்டேன். நீ கட்சி மாறினு நாங்க எப்படி நம்புறது? அதுதானே, உடன்பிறப்புக்கும் அவளை கைப்பிடித்த கணவனுக்கும் ஒருவன் துரோகம் செய்வதா? எக்கவாது டெல்லி எருமை. என்னமா எனக்கு ஒரு ரூட் காட்டுவான்னு நினைச்சா துட்டெல்லாம் அவாடிச்சுட்டு என்ன டீல விட்டான்பா. தலைவர என்ன மன்னிச்சுக்குங்க, இனிமே நான் உங்க கட்சி. நான் நம்பிக்கை இல்லையா? இந்த பாரு, தினம் நான் வலிக்கிறேனே கணேஷ் பிடி, இதை உன் தலைமையில வச்சு சத்தியம் பண்ணி நீ சொல்ற என்னன்ற? குப்புன்னு வாசனை வருது, விலகி கப்புன்னு யோசனை சொல்லு. சொல்றேன். ஏத்து விட்டு பையனுக்கும் சரசுவுக்கும் ஒரு தப்பான உருவக்குதுன்னு ஒரு பொருளை கழட்டி விடு. அட பாவி, நீ உருப்படுவியா? என் மகன் மேல பொருளியை கலப்ப சொல்றியே. இந்த அரசியல்ல பந்தம் பாசம் எல்லாம் இருக்க கூடாது தலைவர. நான் இந்த பொருளியை பரப்பி விடுகிறேன். மேலே சொல்லு. ராதா நடத்த சரியில்லை, கண்டும் காணாம ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு ஒரு ரீல் விட்டா. என்ன? என் மகளை பத்தியா? இப்ப எப்படி இருக்கு? மெய்ய நம்ம சொல்ல போறோம். ஒரு போய் தானே வாத்தியார, நீ சொல்ல திருக்குறள் போறேன்னு. உனக்கு போய் திருக்குறள் நான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது. சரிங்க, அப்படி ஒரு பொருளையை கலப்பினா அண்ணன் தம்பிங்க அதை நம்பணுமே. அதனால டெல்லி சித்தப்பா எப்படி வெளியே போவாரு? அங்கே தாய்க்கு இந்த பாயிண்ட். இப்படி ஒரு டூப்ப அந்த டெல்லிக்காரர் கண்ட இடத்துல அடிச்சு நிக்கிறாருன்னு அந்த அண்ணன் தம்பிக்கையில சொல்லிக்கினா இன்னா வரும் கோபம். பின்ன என்ன திருக்குறள வரும். கழுத்தை பிடிச்சி அந்த டெல்லிக்காரர் வெளியே கடாச்சிடுவானுங்க. அப்பல அந்த டெல்லி அருமையை கூடவே போடும். என்ன அருமையான யோசனை. உனக்கு எப்படி இவ்வளவு நல்ல ஐடியா வருது? வாழ்க்கையில பலாந்த பாக்குறோம்ல தலைவர. இந்த சந்தேகம் சைக்கிளுக்கு பிரேக் மாதிரி. சைக்கிளா? சைக்கிள்ல உடனே எங்க அப்பா ஏன் இப்படி ஓடுறாரு? அவரு சைக்கிள் ஓட்டிய தமிழன். உங்க உடம்பு பூர்ணமா குணமாயிடுச்சு. இன்னைக்கே பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு போலாம். பணமா? ஆமாமா, 400 ரூபாய் பாக்கி இருக்கு. அதுவும் இன்னைக்கு கட்ட நல்லது. ஏன்னா தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபாய். வேலு தம்பி கிட்ட தான் சொல்லி அனுப்பணும். யாருகிட்ட சொல்லி அனுப்புறது? அவர் இல்ல. வேலுமாமாவா? அவர் உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமே. அவர் ரிக்ஷா ஓட்டுவாரு. இப்ப எதுக்கு நீ அவரை பார்க்க வந்திருக்க? பாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, கூட்டா சொல்லிட்டு. அப்போ டெல்லி மாமியாருக்கு அவர் தம்பி இல்ல. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் தான். ஏதாவது ஒரு முடிவு வரணுமே. அங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். தம்பி, வேலு மாமா வெளியே போயிருக்கு, நீ உள்ள வந்து உட்கார்.
நீ இங்கேயே உட்காந்துரு, மாமா வந்தோடனே நான் கூப்பிடுறேன். என்ன? எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு. எங்க போட்டாப்ல? பக்கத்து வீட்டுக்கு போய் என் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்லத்தான். அப்படியே என் புருஷனுக்கு போன் பண்றது சேவனம் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? நான் தான் ராதா பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. என்ன சக்திவேல் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவனா? ஆமாங்க, அந்த குழந்தை தான் சொல்லுச்சு. குழந்தை சொல்ற வார்த்தையில பொய் இருக்காதுங்க. அப்ப இவ்வளவு நாளா சித்தப்பா நம்மள ஏமாத்திட்டு இருந்தாரா? ஆமா, அண்ணனுக்கு நீ போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க, இப்ப வந்துருவாரு. குட். இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன மாமா, என்னம்மா பீலா விட்டு நிக்கிற? ஐய், உண்மையை சொல்லு, யார் நீ? என்னப்பா அப்படி கேட்டு நிக்கிற? நான் உன் சித்திக்கு கூட பிறந்த தம்பிப்பா, டெல்லி மச்சான். வேலு மாமா இல்ல, இது உங்க வேலு மாமா இல்லையா? அப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். எங்க வேலு மாமா போலீஸ்ல புடிச்சு கொடுக்காதீங்க. ஏப்பா என்ன தேடி வந்த? எங்க பாட்டி உங்களை கூட்டணும் சொல்லிச்சு. அப்படியா? ஏய் நில்லு, நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தானே? ஆமா. இப்ப என்னங்கிற? நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தான். உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க. நான் திரும்ப வரேன். என்ன? டெல்லிக்கார, நான் யாருங்கிறது இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாகிரதா இருங்க. இப்ப என்ன பண்றது? சமாளிப்பா வா. அத்தா, மாப்பிள்ளை, மகளே, அத்தா, ஏன் இப்படி எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க? என்ன விஷயம்? உங்க அண்ணி நடத்த சரியில்லையா? என்னடா சொன்ன? இத நான் சொல்லல, உங்க டில்லி சித்தப்பா சொன்னார். இந்த குடும்பமே சரியில்லை, இந்த வீட்டு மூத்த மருமகா ஏத்த வீட்டுக்காரரோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுறாரு. இப்படி ஒரு பையன் எப்படி ஒரு இடத்துல நாற்பது சொல்றாரு? ஒரு இடத்தில் மட்டுமல்ல, வெள்ளிக்கடை, வெங்கல கடை, வெற்றில கடையில் ஆரம்பித்து சாக்கடை வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, கேட்கவே கேவலமா இருக்கே. அது மட்டும் இல்ல, இந்த ராதா இருக்கிறாளே, கண்டும் காணாம பல தவறுகளை செய்யறாளாம். ஊரெல்லாம் சொல்றாங்க. சொன்னவ யாரு? அவன் வாயை கிழிக்கிறேன். உன் டெல்லி மாமனார் தான், போய் கிளி. ஆக சக்திவேலு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், கற்பகம் சோத்து கூட தூக்குறவன். சோத்து கூட தூக்குறவளா? என்ன சொல்றீங்க? இவ்வளவும் தெரிந்து கொண்டு கற்பழந்த ஊமை போல் ஏன் பேசாமல் இருந்தேன்? ஊமை விஷயம் தான் உள்ள இருந்து கொதிக்குது, வெளியே சொல்ல முடியாம